இது கல்லுன்னு நினச்சிக்காதீங்க, இது கல் கிடையாது. இது வந்து நீராரம். ஏய், இதோட வாயை பாருங்களேன். ஆல்ரெடி இது நம்மள்ட்ட மாட்டி வாய் ஒரு பக்கம் கீஞ்சு போன மாதிரி இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? ஹாய் மக்களே, வெல்கம் டு பைட் அண்ட் வெயிட் சேனல். இன்றைக்கி நம்ம ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம், தனியாக வந்திருக்கோம். மற்றவங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க, லீவ் இல்லை. ஸோ சண்டே சாட்டர்டே தான் வருவானுங்க தம்பிங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்திருக்கேன். 2 தூண்டி ஆக்சுவலாக எடுத்து வந்திருக்கேன். பட் ஆனால் சிங்கிள் தூண்டி தான் போட போகிறேன். இன்னொரு தூண்டி எதுக்குன்னா, திடீர்னு ஒரு தூண்டி பிச்சுக்கிச்சுன்னா இன்னொரு தூண்டியை யூஸ் பண்ணுறதுக்காக தான். செம வெயில், கொடை பிடிச்சிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க இன்றைக்கி எத்தனை கிலோ மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி தங்கம் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி செம்ம லேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் தங்கம், ஒரு ஆள் தான். பட் இந்த தங்கம் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நான் இதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட்டுடலாம். இப்போ கொஞ்ச நேரம் வெயில் அடிக்காமல் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே மறுபடியும் வெயில் வருது. அப்பா, அடிக்கிற வெயிலுக்கு முன்னாடிலாம் செம பசி பொண்ணாட்டி வந்தப்போ, அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கல்லுன்னு நினச்சிக்காதீங்க, இது கல் கிடையாது. இது வந்து நீராரம். தாகமாக இருக்கிறதுக்காக எடுத்து வந்திருக்கேன். கொஞ்சம் குடிக்கலாம் இப்போதைக்கு. செமையான எனர்ஜி ட்ரிங்க் வெயிலுக்கு. வெயில் டைமுக்கு ஏற்ற நீராரம். நேற்று செஞ்ச பழைய சாதம், அதில் மிக்ஸ் பண்ணி தயிர் போட்டு அப்படி உப்பு போட்டு கலக்கி எடுத்து வந்திருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மாவு போட்டு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம எப்பயும் போல் மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு புழு போடுறோம். தனியாக வந்தால் கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்கும். எந்த பக்கத்துலேருந்து நீர்நாய் வந்து குதிக்கும்னு தெரியாது. ஃபஸ்ட்டு மீனை பார்த்தீங்களா, எடுத்த உடனே செல்லா காசு வந்துருக்கு. இது என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு மீன் விடக்கூடாது சொல்லுவாங்க, பட் நான் விட தான் போகிறேன். ஏன்னா இவ்வளோ சின்ன மீனை பிடிச்சி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. போயிட்டு வா, பாய். ஓகே, ஃபஸ்ட் மீன் கிடைக்க போகுது. கிடைச்சிருச்சு, சூப்பர். ஆழத்தில் தான் தலைவர் இருக்காரா? ஓகே. ஏய், இதோட வாயை பாருங்களேன். ஆல்ரெடி இது நம்மள்ட்ட மாட்டி வாய் ஒரு பக்கம் கீஞ்சு போன மாதிரி இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இது வாய்க்கு விழுந்துடாத. ஃபஸ்ட்டு மீன் விழுந்துடாத மக்களே. இதை வாயை பாருங்கள், இந்த இடம்லாம் பாருங்கள். இது ஆல்ரெடி நம்மள்ட்ட மாட்டி வாய் கிழிஞ்சி தப்பிச்சு வளர்ந்துருக்கு. சரியா தெரியுதான்னு தெரியல, வேறு உங்களுக்கு தெரியுதுங்களா? வெயில் அதிகமாக இருக்கிறதால மீன் எல்லாமே நல்லா ஆழத்தில் இருக்கிறாங்க. இது நிறைய குட்டி குட்டி புழு தான் கிடச்சிது. பார்த்துக்கோங்க, இப்படி தான் வந்து கோக்கணும் புழுவு தூண்டியில். இந்த மாதிரி கோத்துட்டு இந்த மாதிரி வாழை இந்த மாதிரி விட்டிங்கன்னா வால் நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ மீன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடும் போது சீக்கிரமாக வந்து மீன் கிட்ட இந்த மாதிரி போட்டோன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த மாதிரி வால் வந்து துள்ளுற மாதிரி இருந்தால் மீன் வந்து டக்குன்னு கிடைக்கும். மக்களே, நமக்கு 2வது மீன் கிடச்சிருச்சு. இதுதான் பிடிச்ச 2வது மீன். சரி, ரொம்ப நேரம் புழு சாப்பிட்டே இருக்குன்னு உங்களுக்கு காட்டல. அதுக்குள்ளே பார்த்தா நம்ம ரெக்கார்ட் பண்ணாப்போ தான் கிடைக்குங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணாதப்போ கிடச்சிருச்சு. மக்களே, அடுத்து நான் பிடிச்ச பெரிய மீன், 3வது மீன் பெரிய மீனாக மாட்டிக்கிச்சு. விழுந்துடாத.
செம பெருசு, நல்ல போட்ட உடனே இழுத்துச்சு. பெரிய மீன் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கா. இப்போ பார்த்தா மீன் கிடைக்காம வெறும் புழு மட்டும் சாப்பிட்டு போவாங்க மேடம். இங்கே இழுத்துட்டு வருது சொன்னேன்ல, பார்த்தீங்களா புழு காலி. இந்த மாதிரி தாங்க பண்ணோம். சரி, இதுக்காகவே உங்களுக்கு கண்டினியூவாக நான் ரெக்கார்டே பண்ணுறேன் பாருங்கள். இழுத்துட்டு போகுது மக்களே, லைட்டாக இழுத்துட்டு போகுது. மீன் மாட்டிக்கிச்சான்னு தெரில. மாட்டிக்கிச்சு. ஐயோ, பெரிய மீன் விட்டுட்டேன். சே, மாட்டிக்கிச்சு. எப்பா, இப்படி தான் வந்து மாட்டணும். இப்படித்தான் வந்து மாட்டணும். நம் வாயில் உயிரோடு இருக்குது, ஆடுது. மக்களையும் நல்லா ஃபுல்லாக ஆழம் வச்சுருக்கேன். ஒரு மீன் கிடச்சிது. இப்போ அதேமாதிரி போட்டு பார்ப்போம் மீன் கிடைக்குதான்னு. அப்பா, போட்டோடனே இருக்குதுங்க. கிடச்சிருச்சு. ஏன் கத்துற? அதான் ஊக்காயிட்டில, அப்படியே இரு. ஒரு வழியாக மீன் கிடச்சிருச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 4-5 மீன் பிடிச்சேன், பட் உங்களுக்கு காட்ட முடியல. போகுது. ஐ திங்க் மாட்டிக்கிச்சு. சோப்பா, ஒரு மீன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. மேலேன்னு வந்து என்ன அர்த்தம்? மாட்டிக்கிட்டுன்னு அர்த்தம். அதனால் இருக்க சின்னதாக கிடைக்குது. சரி, பரவாயில்ல, கிடைக்குதே, அதே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ அடியிலேருந்து கை மேலே வந்திருக்கு, தெரியுதுங்களா? இங்கேருந்து இங்கே லாக் ஆகிருக்கு. இங்கே குத்தி இந்த சைடில் வந்துருக்கு. ஒன்று புழு காலி, இல்லைனா மீன் மாட்டி இருக்கணும். மாட்டியிருக்கு நிஜமாலுமே. சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா? ஓரளவு நான் கெஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் தேறிட்டேன்னு நினைக்கிறேன் மீன் பிடிக்கிறதுல. எஸ் மக்களே, பாருங்கள், போட்டோடனே மீன் கிடைக்கும். ரொம்ப நேரம் ஜஸ்ட்டில் வச்சுருந்தாங்க, வலிக்குது. ஸோ அதனால தான் மீன் நிறைய கிடச்சிட்டு தான் இருக்குது. வீடியோ எடுக்கலாம்னா. ஸோ இப்போ பாருங்கள், போட்டு எப்படி மீன் பிடிச்சி உங்களுக்கு காட்டுறாங்க. இப்போ பாருங்கள் உள்ளே போ, மீனே கிடைச்சிரு. பார்த்தீங்களா மக்களே, எனக்கு ஒரு கெண்டை கிடைச்சிருக்கு பாருங்க. கெண்டை மீன். கிடைச்சிருச்சு மக்களே, கிடைச்சிருச்சு ஜிலேபி. பார்த்தீங்களா? கேமராவில் காட்டணும், கொஞ்சம் ஆடாமல். ஒரு வழியாக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் மீன் நிறைய பிடிச்சிட்டு இருக்கேன். அது ரெக்கார்ட் பண்ணல, அதனால உங்களுக்கு நடுவில் காட்டுறேன். மக்களே, வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் இருக்கிற புழுவெல்லாம் முழுசாக போட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு.
ஆல்ரெடி நிறைய மீன் பிடிச்சி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக காட்டுறேன் வெயிட் எவ்வளோ இருக்குன்றத. இப்போ எல்லாம் பூச்சியுமே நான் முழுசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் முழுசாகவே போட போகிறேன். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஆனால் மீன்லாம் கிடச்சிட்டு தான் இருக்குது. பட் வீட்டுக்கு போகிற டைம் ஆச்சுன்றதால முழுசாக போடுறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா எல்லாம் அந்த மூலையில் தான். அங்கே ஒரே மூலையில் மீன், இவ்வளோ மீன் பிடிச்சிட்டேன். பிடிச்சிடலாம். 20 மீன்லாம் அசால்ட்டாக பிடிக்கலாம். இங்கே வா, கேமராக்கு வா, பின்னாடி ஓடுற. உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஜிலேபி மீன் எப்படி பிடிக்கணும், ஃபுல் ட்ரிக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி பிடிக்கணும், எப்படி கழட்டணும் மீனை, எப்படி புழு கோக்கணும், அதே மாதிரி மீன் வந்து தண்ணியில் எப்படி பிடிக்கணும், தரையில் எப்படி தூக்கி போடுறது, இது எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். வந்துச்சு. ஸோ ஓகே, ரிசல்ட்டுக்கு பார்க்க வேண்டிய நேரம். அது இன்னும் கொஞ்சம் 4 மீன் பிடிச்சிட்டு உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறேன். மக்களே, நம்ம மீன் பிடிச்சிட்டோம். எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு எடை போட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இன்றைக்கி பயங்கரமான ஜிலேபி வேட்டை. எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்னு சும்மா காமிக்கிறேன் பாருங்கள். சுத்த முடியல, செம்ம வெயிட்டு. எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்துருவோம். மக்களே பாருங்கள், தண்ணியிலேயே வச்சுருக்கேன். தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ வெயிட்டுன்னு பாருங்கள். 5 கிலோ கிட்டத்தட்ட இருக்குது. மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ மீன் தனியால் சிங்கிள் ஊக்கில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். எதுவும் இது பண்ண கிடையாது, ஃப்ராட்லாம் பண்ண கிடையாது, நிஜமாலுமே தான் பிடிச்சிருக்கோம். புரியுதுங்களா? அப்படியே மேலே வெயிட்டை பாருங்கள் வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.